தேர்தல் 2026 வந்துருச்சு. அனைத்து கட்சிகளும் ரொம்ப மும்முரமாக அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. எல்லாருமே நாங்கள் ஜெயிச்சிருவோம், நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம், நான் தான் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு ரொம்ப தீர்மானமாக எல்லாரும் வேகமாக அவங்களுடைய அறிக்கைகளையும் மக்களையும் பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செஞ்சேன் அப்படின்ற விஷயங்களெல்லாம் சொல்லி ஓட்டை சேகரிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கல்வி தொடர்பான விஷயங்களை நம்ம சேனலில் கொடுக்கறதுனால இந்த தேர்தல் மூலயமாக கட்சிகள் பரப்புரை செய்து அவங்களுடைய நிறைய வாரி வழங்குறாங்க என்னெல்லாம் அப்படின்றத கல்விக்கு அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கல்விக்காக வரக்கூடிய அரசு இப்போ தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகள் என்னெல்லாம் நம்மளுக்கு செய்வான், இல்லை செஞ்சுருக்கோம், இல்லை அதை தொடர போகிறாங்களா அப்படின்றத நிறைய பேர் அவங்களுடைய அறிக்கைகள் மூலயமாக வெளியிட்டுருக்காங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக கல்விக்காக என்ன வரக்கூடிய அரசாங்கம் யாருனாலும் இருக்கட்டும், அது இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கலாம், இல்லைன்னா அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லக்கூடிய அந்த கட்சியாகவும் இருக்கலாம், நாம் தமிழர் கட்சியாகவும் இருக்கலாம், இல்லை புதுசாக வந்தக்கூடிய நடிகர் விஜய் தாவேகா அவங்களாகவும் இருக்கு. நம்மளுக்கு தெரியாதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவான கருத்துக்கள் இவங்க என்ன வருங்கால மாணவர்களின் வளர்ச்சியில் பங்களிப்பதற்கு நாங்கள் என்ன செய்வோம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கட்சிகளுமே சிறப்பான முன்னெடுப்புகளை எடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. யாருமே சலைச்சவங்க இல்லை. நான் சொன்ன இந்த 4 கட்சியுமே எல்லாருமே மாணவ சமுதாயம் சிறப்பான எழுச்சி மிகு பாதையில் செல்ல வேண்டும் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்துக்களாக இருக்கு. சரியா, என்ன கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல் சில பேர் பார்த்துட்டு புதுசாக பார்க்கலான்னு வந்திருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த கல்வியில் வருங்காலத்தில் வரக்கூடிய அரசு மாணவர்களுக்கு என்ன செய்யும் அப்படின்றத தெரிஞ்சு ஓட்டு அளிக்க வேண்டும். அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்வர்ட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கல்வி சம்மந்தமாக என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், ஓட்டு அளிக்கிறப்ப நான் பார்க்கணும்ப்பா, பார்த்து தான் போடுவேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஓகே, போகலாமா வீடியோக்கு? நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக சென்னையிலேருந்து இந்த வீடியோவை கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. சரி, ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. கல்வியை பொறுத்த வரைக்கும் திமுக பார்த்தீங்கன்னா நேரடியாக நிறைய பசங்களுக்கு பணத்தை நேரடி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கான திறன் மேம்பாடுகளுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதாந்திர உரிமை தொகை, உதவித்தொகை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாதாந்திர உதவித்தொகை புதுமை பெண் அப்படின்ற மாதிரி அந்த திட்டத்தில் 1500 ரூபாய் பெண்களுக்கு. தமிழ் புதல்வன் ரைட்டா, புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழே எவ்வளோ தராங்க? 1500 மாதாந்திர உதவித்தொகையாக மாணவர்களுக்கு வழங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மடிக்கணி. கிட்டத்தட்ட 35 லட்சம் மாணவர்களுக்கு இன்னைக்கு வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாமே ஏஐ டெக்னாலஜி ஆயிடுச்சு. அப்ப அந்த குழந்தைங்களுக்கும் அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஒரு மடிக்கணி இருந்தா, அவங்க செய்யக்கூடிய வேலைகள் சுலபமாகவும், படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மடிக்கணினி திட்டம் 35 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி மாணவர்கள் உடனடியா படிச்சு முடிச்சதுமே, இல்ல படிக்கிறப்ப ஃபீஸ் கட்ட முடியாம நிக்கிறத வந்து தவிர்க்கிறதுக்கு, தொடர்ச்சியா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிதி உதவி வழங்குதல் அப்படின்றதுலயும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திறன் மேம்பாடுல நான் முதல்வன் திட்டம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதல்வன் மூலமா நெறைய மாணவர்கள் பயனடைந்திருக்காங்க. அது நல்ல வெற்றி திட்டமா இருக்கு அப்படின்றதுனால, அது தொடர்ந்து விரிவாக்கம் செய்வோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்ப நான் முதல்வன் திட்டம் பயனடைந்த பயனாளிகள் நெறைய பேர் இருப்பீங்க மாணவர்கள். எப்படி நீங்க பயனடைஞ்சீங்க நான் முதல்வன் மூலியமா கீழ கமெண்ட்ல குடுங்க. ஏன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செய்றாங்களா? இல்லையா? அப்படின்றது நெறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். இருந்தாலும் பயனாளிகள் இருப்பீங்கல்ல, அவங்க குடுக்குறப்ப என்ன ஆகும்னா, அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கான இருந்திருக்கா? அப்படின்றத பண்ணவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும், மேற்கொண்டு விரிவாக்கம் செய்றப்ப மாணவர்கள் பயனடைவதற்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, 1,00,000 வேலையற்ற இளைஞர்களுக்கு என்ன பண்றாங்களாம், மாதந்தோறும் ரூ. 1000 வழங்குதல் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து குடுத்துருக்காங்க. ஏன்னா படிச்சு முடிச்சுட்டுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு இடத்துக்கு வேலைக்கு தேடி போகறதுக்கான இது. அப்பயும் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்பா, அம்மாவ டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, மாதம் ரூ. 1000 வழங்கப்படும் அப்படின்ற மாரி திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில குடுத்துருக்காங்க. பட்டப்படிப்பிற்கு பிறகு குறிப்பிட்ட கார்ப்பரேட் திறன்களை வழங்க அரசால் நடத்தப்படும் குறுகிய கால தீவிர பயிற்சி வழங்கப்படும் அப்படின்ட்டு. சரியா? அப்ப பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட், ஷார்ட் டெர்ம் ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயிற்சி வழங்குவோம் அப்படின்ற திட்டத்த வந்து திமுக அரசு வந்து சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொழி கொள்கை, பயிற்று மொழி அப்படின்னு வரப்ப குறித்த இதில நிலைப்பாடுல திமுக என்ன மாரி நிலைப்பாடுல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருமொழி கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலம். சரியா? இது 2மே தான் வேணும் அப்படின்றதுல தீர்மானமா குடுத்துருக்காங்க. நீட் தேர்வ பொறுத்தவரைக்கும், நுழைவுத் தேர்வுகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசுல நீட் தேர்வு ரத்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுல அவங்க இருக்காங்க. இருந்தாலும் அது செயல்படுத்த முடியாது அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கு. ஒண்ணும் நம்மளும் பார்த்துட்டோன்னே, வந்ததுலேருந்தே நாங்க எடுத்துருவோம், பண்ணிடுவோம் அப்படின்னு போன ஆட்சியிலேயே எங்களுக்கு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான வழிமுறைகள் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அது நடக்கல. சரியா? அடுத்த இந்த தேர்தலையும் நீட் தேர்வு ரத்த பத்தி அவங்க குடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு அது சாத்தியப்பாடு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இடஒதுக்கீடு விரிவாக்கம், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்றத அது மாத்த மாட்டாங்க. மாத்துறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ரைட்டா? அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, திமுக அரசு அவங்களுடைய அறிக்கையில மாணவர்களுடைய இதுல, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் பண்ணி நெறைய மாநிலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவல நோக்கி போயிட்டு இருக்கிற இடத்துல, தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கை 2020 வேண்டாம் அப்படின்றதுல தீர்மானமா இருக்காங்க. மாநில
சுயாட்சி அது பாதிக்கப்படும். மாநில அரசால் நியமிக்கப்படும் துணைவேந்தர்கள் தான் வேணும் அப்படின்றதுலையும் பிடிவாதமாக இருப்போம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய நிலைப்பாடுல இருக்கிறப்ப, இப்ப திமுக நம்ம பார்த்தோம். அடுத்த திமுக அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி. அவங்க தேர்தல் அறிக்கையில கல்விக்காக என்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, முன்கூட்டியே கல்வி கடன் நிறைய வாங்கியிருக்காங்க இல்லையா? பசங்க வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்காக கல்வி கடன் வாங்கி கட்ட முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்ருக்கிறவங்கள நாங்கள் வந்ததுமே இம்மிடியட்டாக அந்த கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து யாரோடையது? அதிமுக உடைய. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவர்களாக இருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, கல்வி கடன் ரத்து. அதுக்கப்புறம் பேங்க்ல வங்கிகளில் பெறப்பட்ட கல்வி கடனை முழுமையாக நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்யணும் அப்படின்றாங்க. ரைட்டா? படிப்புக்காக கமர்ஷியல் பேங்க்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, லோன் அப்ளை பண்ணி வாங்குறாங்க இல்லையா? அதை என்ன சொல்றாங்க, நாங்கள் இம்மிடியேட்டாக நாங்கள் வந்ததுமே தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. சரி, அவங்க வேற என்ன அறிக்கையில் வந்து ரொம்ப தீர்மானமாக கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகங்களை நாங்கள் திறப்போம் அப்படின்ட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? திறன் மேம்பாட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அதுக்கான என்ன சொல்கிறாங்க, யூனிவர்சிட்டிஸை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாடுல வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை வந்து நான் ஏற்படுத்தணும் இல்லையா? அதுக்காக அயல்நாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனம் மூலம் பயிற்சி வகுப்புகளை வந்து நாங்கள் வந்து கொடுத்து இலவசமாக கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை தேர்தல் அறிக்கையில் சேர்த்துருக்காங்க கல்விக்காக. ஓகே, அடுத்து என்ன வந்து அந்த அதிமுக அரசின் தேர்தல் அறிக்கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பட்டப்படிப்பிற்கு பிறகு சரி செய்வதற்கு பதிலாக தொழிற்கல்வி தொகுதிகளை நேரடியாக என்ன பண்ணுறாங்களாம், இணைத்து திறன் கல்வியை நிறுவனமயமாக்குதல் அப்படின்றாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட சேர்ந்த கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பட்டப்படிப்புக்கு அப்புறமா இருக்கிறத அதோட சேர்த்த மாதிரி பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் பாதகமற்ற அம்சங்களை ஏற்றல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திமுக என்ன சொன்னோம், வேணவே வேணான்ட்டாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு எதெல்லாம் பாதகம் இல்லையோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஏற்றுக்கிறேன். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியே என்ன பண்ணுறோம், எங்கெல்லாம் பாதகமாக இருக்கோ இல்லை பாதகமற்ற சூழ்நிலை இருந்ததுன்னா அதை நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ எங்கே பாதகம் இருக்குது, மும்மொழி கொள்கையை பற்றி அதில் இருக்குது, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அப்போ எதெல்லாம் எங்களுக்கு பாதகமற்ற சூழ்நிலை இருக்கோ அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏற்றுக்க மாட்டோம். மும்மொழி கொள்கை எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, வேணாம், எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை. ஆனால் அவங்க கூட்டு சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சி அவங்க என்ன சொல்கிறாங்க, மும்மொழி கொள்கையை அவங்க வந்து NEPயை அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அந்த கட்சியில் இருக்கிறவங்க முரணானவர்களாக இந்த கருத்துக்கள் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதை நம்ம வந்து பார்க்கணும். 69% இடஒதுக்கீட்டை எக்காரணம் கொண்டும் யாருக்காகவும் என்ன பண்ண மாட்டோம், விடமாட்டோம், இதை தக்க வைப்போம் அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ மற்றும்
தொழில் கல்விக்கான இடஒதுக்கீடு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டு இருக்கிறப்ப தான், அதிமுக அரசு முந்தைய அரசு இருக்கிறப்ப தான் இந்த 7.5% இடஒதுக்கீடை வந்து கொண்டாந்தாங்க. அதன் மூலயமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குமா நினைக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுடைய சமுதாயம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் மருத்துவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 500க்கு மேற்பட்ட மருத்துவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 2500 மருத்துவர்கள் கடந்த 5 வருடங்களாகவும், என்ஜினியரிங் பட்டப்படிப்பு, சட்டக்கல்லூரி பட்டப்படிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் குடும்பங்கள் பயனடைந்திருக்கு. ஃபீஸே கிடையாது. மெடிக்கல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா வெளியில் நம்ம கேள்விப்பட்டோம்னா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கணும் 1 கோடி ரூபாய் ஆகும். தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்கணும்னா அரசு இட ஒதுக்கீட்டில் படித்தாலே 10 லட்சம் ரூபாய் ஆகும். ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணுன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் ஆகும் வருஷத்துக்கு. ஆனால் இதை எதுவுமே இல்லாமல் படிக்கிறதுக்கு இந்த திட்டம் வந்து வழிவகுத்து கொடுத்தது. அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்கன்னா 7.5 10.5% நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பண்ணித்தருவோம் அப்படின்றத அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கூட்டாட்சி, ஆனால் மாநிலத்தில் குறிப்பிட்ட இடஒதுக்கீட்டு மரபுகளை பாதுகாக்கும். கூட்டாட்சி தான்ப்பா நம்ம மத்தியிலும் மாநிலத்திலும் அதை என்ன பண்ணுறாங்க, கூட்டாட்சியில் நாங்கள் வந்து உடன்பாடு இருக்குது. ஆனால் மாநிலத்துக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாக வரப்ப அதை எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் பாதுகாப்போம் அப்படின்ற தேர்தலில் ஒரு அறிக்கையில் சேர்த்துருக்காங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, கல்விக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கட்சிகள் எப்போதும் தமிழர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு அனைத்திலும் தமிழே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு முத்தாய்ப்பாக எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலை இருக்குது. ஆனால் அந்த கட்சி சொல்வதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு ஒரு சைடில் நிறைய பேர் அதுக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னதும் சிலருடைய கருத்துக்களாக இருக்குது. இதெல்லாம் சொல்லுவாங்கப்பா, எல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு இருக்குது. சரி, ஓகே, இருக்கு. என்னன்ற பார்த்தோம் அப்படின்னா திமுக பார்த்தோம். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கல்விக்காக என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம். நாம் தமிழர் கட்சி அவங்க முழுமையா அரசு நிதியுதவி தேசியமாக்கல். கல்வியை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்திற்கு எப்படி வந்து அரசு வந்து முன்னுரிமை வழங்குதோ அதே போல முழுமையான அரசு நிதியுதவி அண்ட் தேசியமயமாக்கல் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப தீர்மானமாக இருப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை முழுமையாக வணிக மயமாக்கலில் இருந்து விடுவித்தல். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி வரை 100% இலவச கல்வி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வியை வந்து என்ன சொல்கிறாரு, கலெக்டர் பையன் இருந்தாலும் சரி, பியூனு பையனும் இருந்தாலும் சரி, ஒரே இடத்துல தான் அவங்க படிக்கணும், அரசுல தான் படிக்கணும். அந்த தனியார் மயமாக்கல் இருக்காது. அப்போ இது இருக்கிறப்ப இது சாத்தியப்படுமா, இதை எல்லாரும் ஒத்துப்பாங்களா அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் உடைய நிலை என்ன, இல்லை இப்போ இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகங்களின் நிலை என்ன, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்ததுமே அப்படியே எல்லாத்தையும் கவர்மெண்ட்டு கொடுத்துருங்கன்னு சொல்வாரா அப்படின்லாம் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும்
நம்ம ஒரு படத்தில் பார்த்துருப்போம். எப்போ ஒரு அரசு பள்ளி பிரம்மாண்டமாக செயல்படும் அப்படின்னா, ஒரு கலெக்டர் பையனும் ஒரு படத்தில் காட்டுவாங்க. கலெக்டர் வருவார், கடன்னு பையனை இறக்கி விட்டு போவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வர வழி அந்த ஸ்கூல்லலாம் பார்த்து அப்படியே க்ளீனாக இருக்கும். உள்ள போர்டு வீடு எல்லாம். அந்த ஸ்கூல் பிரின்சிபலோட பையன் அங்கே படிப்பா. அப்போ எப்படி இருக்கும் ஸ்கூல்? அப்போ அந்த கல்வியின் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி அரசு கல்வி வந்து பார்த்திங்கன்னா அரசே ஏற்று நடத்த வேண்டும் அப்படின்னு அந்த படத்தில் காட்டுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும். டீச்சர்ஸ் வந்து நல்லா குவாலிஃபைடாக அந்த தரம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு காமிச்சாங்க. படத்துக்கு எடுபடும். உண்மையாக எடுபடுமா அப்படின்றது இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க வரப்போ தான் அது தெரியும். பட் அந்த அறிக்கையில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதை வரவேற்கிறாங்க, நிறைய பேர் இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. கல்வி ஒரு இறையாண்மை உரிமை என்றும் மக்கள் அதற்காக செலவிடுவதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் அனைத்து குடிமக்களுக்கும் என்ன பண்றாங்க, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்ப கல்வி எப்படி இருக்கணும்? அனைத்து மாணவர்கள் அதான் சொல்றாரு, பெற்றுக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளை கற்றுத்தருகிறோம் நாங்கள் அப்படின்னு அழகா ஒரு வசனத்தை அங்கங்க சொல்லிட்டு இருக்காரு அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். ரைட்டு. அது மூலயமா என்ன சொல்றாங்கன்னா, அதற்காக அவங்களுடைய உரிமை, அதுக்காக ஏன் அவங்க செலவு பண்ணணும் அப்படின்றதுல நாங்கள் வந்து தீர்மானமாக இருக்கோம். அது வந்து அரசே ஏற்கும் அப்படின்றதுல உறுதிப்பாட்டோட இருப்போம் அப்படின்றத அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மரபுசார் வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மாழ்வார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இயற்கை விவசாயத்திற்கு அவர் நேமில் பல்கலைக்கழகம் அமைத்து இலவச சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி பட்டங்களை பிராந்திய சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சாரத்தை தேவைகளுடன் நேரடியாக இணைத்தல், இயற்கை விவசாய தகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து நேரடியாக அதை இணைச்சி அது மாதிரி வந்து பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, வேற என்ன விஷயங்களை நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சமரசம் கிடையாது. எதுக்கு சமரசம் கிடையாது? அனைத்து பட்டங்களுக்கும் தமிழ் மட்டுமே பிரத்யோகிய பயிற்று மொழியாக இருக்க வேண்டும். இது சாத்தியமா அப்படின்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு வேலை கிடைப்பது அப்படின்றது இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து கம்பல்சரி இருந்தால் தான் தமிழ்நாடு இல்லை வேலை செய்கிறதுக்கான ஒரு விஷயங்கள்லாம். ஆனால் அதை ஒரு இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது. இதை வந்து இவங்க வந்ததுக்கப்புறம் சீர்படுத்துவாங்களா, இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்றது தெரியல. சில இன்ஜினியரிங் காலேஜில் தமிழ் வழியில் வந்து பார்த்திங்கன்னா கோர்சஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பசங்களே இல்லை அதில். அப்போ எல்லாத்தையும் பயிற்று மொழி எல்லாமே ஆங்கிலத்தில் இருந்து தமிழ் மொழியில் தான் கற்க வேண்டும் அப்படின்ற இவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து மக்கள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி உலகமயமாக்கலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம தமிழை வந்து உலகமயமாக்கல்ன்றது முக்கியம்தான். ஆனால் தமிழ் வழியில் அனைத்தையும் வந்து செய்யணும் அப்படின்றப்ப அதுக்கும் அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. தமிழ் படித்தா தமிழ்நாட்டில் இருக்கு, ஆங்கிலம் படித்தா வெளிநாடு அனுப்புவதற்கான அனைத்து பயிற்சிகளையும் நாங்களே அளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ரைட். தனியார் போட்டியை முற்றிலுமாக ஒழித்தல், 100% தேசிய மயமாக்கல் மூலம் சமத்துவத்தை உறுதி செய்தல். இன்றைய காலகட்டத்துக்கு இது ஒற்று வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமா அப்படின்றது நம்ம வந்து யோசனை பண்ணி பாற்று பகுத்து ஆராயறது நம்மளுடைய கடமை. சரியா? ஓகே. அனைத்து மத்திய கொள்கைகளையும் நிராகரித்தல். நான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய கொள்கையை நிராகரிச்சிட்டேன்னா நான் எப்படி அவங்க கூட ஒத்திசைந்து செயல்படுவேன் அப்படின்றது நிறைய பேருடைய ஒரு கேள்விகளாக இருக்கு. கல்வியியல் முழுமையான இன தேசிய இறையாண்மையை நிலைநாட்டுதல். ஓகே, ரைட்டா? இந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தீர்மானமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக இருக்கு இல்லையா
அவர் ஒருங்கிணைப்பாளர் ரொம்ப அருமையாக வந்து சொல்லிட்டு இருக்கார். ரைட், நாம் தமிழர் கட்சி. அதுக்கு அடுத்தது நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய எல்லோராலுமே இந்த தேர்தலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா, ரொம்ப வந்து இவரெல்லாம் வந்தா என்ன பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி பேசுறவங்களும் இருக்காங்க. ஒரு இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்சி. தென் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் இவர் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ஒரு திரை கவர்ச்சி அவருக்கு இருக்கு அப்படின்னு பேசப்பட்டாலும், அனுபவம் இல்லை அவருக்கு. ஏன்னா ஒரு கூட்டத்தை கூட்டுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மீட்டிங் கூட போடுறதுக்கு அவங்களால பண்ண முடியல. மக்களோட மக்களாக அவர் எப்படி வந்து இறங்கி வந்து அவருடைய வேலைகளை பணிகளை செய்ய முடியும் அப்படின்ற சில குறைகள் இருந்தாலும், மக்கள் கவர்ச்சி முக்கியமே ஓட்டு வாங்கிறதுக்கு அப்படின்னு நம்மளுடைய முந்தைய முதலமைச்சர்களின் கவர்ச்சி, மக்கள் கவர்ச்சி எந்த அளவுக்கு ஜெயலலிதா, திரு எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர், டாக்டர் மு கலைஞர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த திரை கவர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருந்ததுனால தான் மக்கள் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இடம் பிடிச்சாங்க. பட் அதே பேர் சொல்லி நிறைய பேர் திரை கவர்ச்சி வச்சு வந்து அரசியலில் வர முடிஞ்சதா அப்படின்னா இல்லை. ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வந்து சில வாக்குறுதிகளை கல்விக்காக அளிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிணையில்லா கல்வி கடன் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏற்கனவே கொடுக்குறாங்கல்ல அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். வந்தமே அவங்க பண்ணாங்க நான் தூக்கிடுவேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். 1 12ஆம் வகுப்பு முதல் பிஹெச்டி வரை படிக்கும் 20 லட்சம் பிஹெச்டி வரைக்கும் பரவியவர்களுக்கு என்ன தராங்களாம், 20 லட்சம் வரைக்கும் அரசு உத்தரவாதத்துடன் கூடிய பிணையில்லா கல்வி கடன் உத்தரவாத திட்டம் வழங்கும். அப்போ படித்து முடிச்சமே எதனா செய்யணும்னு நினைப்பான், இல்லைன்னா அது படிக்கிறதுக்கு அவனுக்கு வசதி இருக்காது. அதனால என்ன பண்ணுறேன், நான் 20 லட்சம் பிணையில்லா கடன் வழங்குறேன் அப்படின்ட்டாங்க. 20 +2லேருந்து பிஜி வரைக்கும். அதிக செலவுள்ள உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சேர விரும்பும் ஆனால் அடமானம் வைக்க சொத்து இல்லாத மாணவர்கள் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு நாங்கள் கடனை பிணை இல்லாமல் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். சரி, அடுத்த இவங்களுடைய அறிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசு நிதி உதவியுடன் கூடிய கார்ப்பரேட் இன்டர்ன்ஷிப் நான் தரேன் அப்படின்றது. இன்டர்ன்ஷிப்பு பசங்க பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லாதனால கார்ப்பரேட் இன்டர்ன்ஷிப்பு அரசு உதவியுடன் நான் கொடுக்குறேன்ப்பா, நீ போய் பண்ணிக்கோ, எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆண்டுதோறும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு மாதம் 10,000, புரியுதா, மாதம் 10,000 வந்து நாங்கள் தரோம். டிப்ளமா படிச்சிருந்தா 8,000 தரோம். பட்டதாரி இளைஞர்களால் இருந்தால் 10,000, டிப்ளமா படித்திருந்தால் 8,000 வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறுவனங்களுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆரம்ப பயிற்சி செலவுகளை அரசே ஏற்று தனியார் துறை வேலையை என்ன பண்ணி கொடுக்குறாங்க, மானியமாக வழங்கி என்ன பண்ணி கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து அதை வந்து உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்றாங்க. நிறுவனங்களுக்கு ஆரம்ப பயிற்சியெல்லாம் இருக்கு இல்லையா, அது கொடுத்து அப்புறம் செலவினங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்கான பயிற்சியை வந்து நம்ம வந்து மானியத்தில் கொடுத்துட்றோம், நீங்கள் பயிற்சியை கொடுங்க அப்படின்ற மாதிரி அதை நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்றாங்க. சரி, ஓகே. அடுத்தது டிஜிட்டல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் மயமாயிடுச்சு. டிஜிட்டல் உலகமயமாத்தல் திறன்களில் கவனம் செலுத்துகிறோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஏஐ பேஸ்டு எல்லாம் டெக்னாலஜி வந்து பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கிறப்ப அப்போ அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி? அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய மொழி துணிப்பு குறித்த வெளிப்படையான நிலைப்பாடு வந்து எதுவும் சொல்லலை. ஏன்னா இப்போ இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை அதெல்லாம் நம்ம பார்த்தோம். திமுக, அதிமுக, நான் தமிழர் கட்சி என்ன சொல்றாரு, தமிழ் மட்டுமே அப்படின்றாரு. ரைட்டா?
திமுகவும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருமொழி கொள்கை அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் இவங்க மொழி பற்றி எதுவும் வந்து சொல்லிக்கல. இடஒதுக்கீடை மட்டும் நம்பி இருக்காமல் இதுக்கான 365 நாட்களும் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த இவங்க என்ன பண்ணுறாங்க, TRATA அப்படின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நிதானமாக இன்னொரு நாள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதிகார பொறுப்புடைமை வெளிப்படுத்தும் தன்மை மற்றும் இளைஞர் ஆலோசனை குழுவை உள்ளடக்கி நாங்கள் அதை செயல்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கல்விக்காக செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். இதில் எது உங்களுக்கு கவர்ச்சிகரமாக தெரிஞ்சது? 20 லட்சமா, இல்லை 10.5 இடஒதுக்கீடா, இல்லைன்னா வந்து லேப்டாப்பா, இல்லை கல்வி திறன் மேம்பாடா, இல்லைன்னா அனைத்து கல்வி நிறுவனங்களையும் அரசுடைமையாக்குவதா? நீங்க என்ன உங்க மைண்ட்ல திங்க் பண்றீங்க? யாருக்கு உங்களுடைய வாக்கு அப்படின்றத கீழே நீங்க கமெண்ட்ல கொடுங்க, நம்ம பார்க்கலாம். தேர்தலில் எந்த கட்சி முந்தும் எந்த கட்சி பிந்தும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது இருக்கக்கூடிய அரசு தொடருமா, இல்லை என்றால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய முந்தைய அரசு இப்போது பதவி ஏற்குமா? இதுவரை தேர்தலிலே பங்கு பெற்று நிறைய தேர்தலில் போட்டிட்டு ஒரு சீட்டு கூட இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்காத அந்த கட்சி இந்த தேர்தலிலே ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துமா, இல்லை புதியதாக எல்லாரும் மிரண்டு போயிருக்கக்கூடிய இந்த கட்சி தேர்தலில் வெற்றி பெறுமா அப்படின்றத 23 அன்று நீங்கள் எல்லாம் போய் தேர்தலில் வாக்களித்து ஏப்ரலில் நம் வாக்களிப்பது நம் கடமை, நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு தேவையானவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும், எனக்கு தேவையான திட்டங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும். மக்கள் நாம் தான் என்ன பண்ணுறோம், ஜனநாயகத்தில் நாம் தான் அப்படின்றது தான் முக்கியம். அதனால தான் நம்மளை தேடி எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வாக்களிக்கிறப்ப சமுதாய முன்னேற்றத்திற்கும் மக்களின் முன்னேற்றத்துக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் இன்று இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகள், வாக்குறுதிகள் நம்முடைய வருங்கால சந்ததியினரின் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் மா அப்படின்னு பாருங்க. எனக்கு தெரியல, செல்லுமா? செல்லும் என்றால் அவர்களுக்கு வாக்களியுங்கள். செல்லுமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்கை வச்சுட்டு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். அடுத்த 5 வருடம் ஒரு வாட்டி போடக்கூடிய ஓட்டு 5 வருடங்கள் நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கக்கூடியதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். புதியதாக இந்த தேர்தலிலே வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் வரக்கூடிய ஆட்சி அமைப்பதில் அவர்களின் பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் எல்லாருமே 23 அன்று தேர்தலில் தவறாமல் வாக்களிக்க வேண்டும். ரைட்டா? தவறாமல் என்ன பண்ணணும், வாக்களிக்கணும். அதே போல் படித்தவர்களுடைய வாக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றத மாதிரி சொல்கிறாங்க. நகரமில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப நிறைய பேர் ஓட்டு, கிராமத்தில் கூட
நகரங்களில் வந்து ஓட்டு போடுறது வந்து போப்பா எப்படின்னா போட்டோம் அப்படின்னு இல்லை, எப்படியும் போகக்கூடாது, இப்படி தான் போகணும் அப்படின்றத நம்ம எல்லாரும் வந்து முடிவு எடுக்கணும். 4ஆம் தேதி மே மாதம் இதற்கான முடிவுகள் வரும்போது நாம் பார்க்கலாம். கரெக்டான முடிவை தான் மக்கள் எடுக்கிறார்களா, பணம் இந்த தேர்தலிலே விளையாடுகிறதா, வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குகளை பெறுவதற்கு உதவி இருக்கிறதா, இல்லை கவர்ச்சி திட்டங்கள் மக்களை கவர்ந்து இருக்கிறதா, இப்படின்றதெல்லாம் வந்து நம்ம 4 மே 2026 அன்னைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. கீழே கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதை இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். வாக்களியுங்கள் 23 அன்று. நன்றி. ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. SNU, நீட், ஜேஇ, கியூட், ஐஎட் எக்ஸாம்ஸ், விஐடி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட், இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்டில இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 8695186953. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. 12th முடிக்கிறப்பயே நீட், ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.